கிடைக்க வேண்டுமே. அப்போதுதான் அங்கே அந்த அதிசயம் நடக்க தொடங்கியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் பொற்றாமரை குளக்கரையில் விடியும் போது நடக்கவிருக்கும் கும்பாபிஷேக வைபவத்தை காண்பதற்காக சாமானியப்பட்ட ஜனங்கள் காத்திருந்த நிலையில், நள்ளிரவை கடந்துவிட்ட விடியற்காலை வேளையில் அங்கே சற்றும் எதிர்பாராத விதமாக மகா பெரியவா வந்துவிட்டார். அவரோடு மடத்தை சேர்ந்த அவரது தொண்டரடி பொடிகளும் சிலர். எந்த ஆர்ப்பாட்டமும் எந்த ஒரு பந்தோபஸ்தும் இன்றி நடந்த இந்த சம்பவம் அங்குள்ளோரை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. அதிலும் நமது சர்வர் சுந்தரத்துக்கு தன் கண்ணையே நம்ப முடியவில்லை. காஞ்சிக்கு போய் தரிசனம் செய்ய நினைத்தவர் அவர் இருக்கும் குளத்தங்கரைக்கே வந்துவிட்டார் என்றால் அதை சற்றென்று நம்பத்தான் முடியுமா என்ன? ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், கோவிலை சார்ந்த எவருக்கும் பெரியவா இப்படி வந்துவிட்டதே தெரியாது. அப்போது கோவில் நிர்வாக தலைவராக இருந்தவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் பழனிவேல் ராஜனின் தந்தை டி ராஜன். அவர் தலைமையில்தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லா மடாதிபதிகளையும் அழைத்திருந்தார். அதில் மகா பெரியவாலும் ஒருவர். ஒரு மடாதிபதி மட்டும் கும்பாபிஷேகத்தில் தனக்கான முக்கியத்துவம் குறைந்து போகுமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார். அவர் அப்படி கவலைப்பட்டது மகா பெரியவா கவனத்துக்கும் சென்றது. ஆனால் பெரியவாளோ தனக்கு எந்தவித முக்கியத்துவமும் தேவையில்லை, நடக்க இருப்பது ஒரு தேவ காரியம், அதில் குறையில்லாத போக்கு இருக்க வேண்டுமே அன்றி என் போன்றோர்களில் யார் பெரியவர் சிறியவர் என்று கவனித்து அதன்படி நடப்பதெல்லாம் கூடாது என்று கூறிவிட்டார். கூறிவிட்டதோடு கோவிலில் எவருக்கும் சிரமம் தராதபடி ஒரு பக்தன் தன் வீட்டை விட்டு காலார நடந்து கோவிலுக்கு வருவது போல வந்தும் சேர்ந்து விட்டார். அப்படி வந்தவரைத்தான் சுந்தரம் போன்றவர்கள் கண் குளிர தரிசனம் செய்தனர். காலிலும் விழுந்தனர். தூர போகவும் விலகி போகவும் சொல்ல ஒருவரும் இல்லை. பெரியவரும் அவர்களோடு சகஜமாய் பேச ஆரம்பித்து விட்டார். சுந்தரத்திடம் என்ன உத்தியோகம் என்று கேட்கவும் தயங்கிய சுந்தரம் தான் ஒரு ஹோட்டல் சர்வர் என்று கூறியிருக்கிறார். பெரியவாளிடம் உடனே உற்சாகம். அடே, பசி யாத்திர உத்தியோகமா? பலே பலே, உற்சாகமா பிரியத்தோட பண்ணு. நாம படுற பாட்டுக்கு திருப்தி உடனடியா கிடைக்கிறது எந்த உத்தியோகத்துலதான் என்று கூறவும் சுந்தரத்துக்கு சிலிர்த்து விட்டது. அதைவிட சர்வர் என்னும் பதத்தை மிக அருமையாக பசி யாத்திர உத்தியோகம்னு பெரியவா மொழிபெயர்த்ததில் ஒரு தனி மதிப்பு அதன் மேல் அந்த நொடி ஏற்பட்டது சுந்தரத்துக்கு. பெரியவா இப்படி குளத்தங்கரையில் சகஜமாய் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பது மிக தாமதமாய் டி ராஜனுக்கு தெரிய வரவும் ஆடி போய் விட்டார். மற்ற மடாதிபதிகள் எல்லாம் அவர்களுக்கான வாசல் வழியாக மேனத்தாளம் முழங்க வந்து இறங்கிவிட்ட நிலையில் பெரியவாளை காணவில்லையே என்னும் கேள்விக்கு பதிலாக அவர் வந்துவிட்டார் என்று தெரியவும் டி ராஜனுக்கு பெரியவாளை சந்தித்த போது தான் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. உடனே ஓடினார். குளத்தங்கரையில் பெரியவாளை பூர்ண கும்பத்துடன்